ஆடி வெள்ளி வழக்கமாக ஆடி மாதத்தில் 4 வெள்ளிக்கிழமைகள் வருவதுண்டு. ஆனால் இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக 5 வெள்ளிக்கிழமைகள் வருகின்றன. முதல் ஆடி வெள்ளி ஜூலை 18ஆம் தேதி வருகிறது, அதாவது நாளைக்கு வருகிறது. 2வது ஆடி வெள்ளி ஜூலை 25ஆம் தேதி வருகிறது. 3வது ஆடி வெள்ளி ஆகஸ்ட் 1ஆம் தேதி வருகிறது. 4வது ஆடி வெள்ளி ஆகஸ்ட் 8ஆம் தேதி வருகிறது. 5வது ஆடி வெள்ளி ஆகஸ்ட் 15ஆம் தேதி வருகிறது. ஒவ்வொரு ஆடி வெள்ளிக்கிழமையிலும் அம்பிகையை எப்படி வழிபட்டால் வேண்டியது கிடைக்கும் என்பதை பற்றி இந்த கண்டென்ட்டில் பார்ப்போம். ஆடி முதல் வெள்ளிக்கிழமை ஜூலை 18ஆம் தேதி, அதாவது ஆடி மாதம் பிறந்ததுக்கு அடுத்த நாளே வருது. இந்த நாளில் அம்பியை வீட்டிற்கு அழைத்து விளக்கு பூஜை செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பு. பெரும்பாலும் விளக்கு பூஜை என்றால் கோயில் தான் நடத்துவார்னு நினைப்போம். ஆனால் இதை வீடுகளில் எளிமையாக செய்து அம்பியின் அருளை பெறலாம். வீட்டில் உள்ள பெண்கள் சேர்ந்தும் செய்யலாம், அல்லது தனியாகவும் விளக்கு பூஜை செய்து வழிபடலாம். விளக்கு பூஜை குத்து விளக்கை பயன்படுத்தி செய்வது தான் மிகவும் சிறப்பு. காரணம், குத்து விளக்கில் முப்பெரும் தேவர்களும் முப்பெரும் தேவியரும் வாசம் செய்வதாக ஐதீகம். குத்துவிளக்கின் மேல் பாகமாக எண்ணெய் ஊற்றி திரியிடும் பகுதியில் சிவபெருமானும், நடுவில் உள்ள தண்டு பகுதியில் மகாவிஷ்ணுவும், அடியில் உள்ள பிரம்மதேவரும் தங்களின் தேவியருடன் வாசம் செய்வதாக ஐதீகம். அதனால் குத்துவிளக்கை பயன்படுத்தி விளக்கு பூஜை செய்தால் முப்பெரும் தேவர்கள் மற்றும் முப்பெரும் தேவிகளின் அருளும் நமக்கு கிடைக்கும். விளக்கு பூஜை செய்யறதுக்குரிய நேரம் மாலை 6 மணிக்கு பிறகு விளக்கு பூஜை செய்வது சிறப்பு. வீட்டின் பூஜை அறையிலோ அல்லது ஹாலிலோ கூட வைத்து இந்த பூஜை செய்யலாம். இதற்கு ஒரு மனைப்படையில் கோலமிட்டு அதன் மீது வாழை இலை வைத்து அதற்கு மேல் குத்துவிளக்கு அளவிற்கு பச்சரிசி அல்லது நெல் பரப்பி கொள்ளணும். அதன் மீது குத்துவிளக்கு வைத்து குங்குமம் தொட்டு வைத்து பூ சுற்றி வைக்க வேண்டும். முதலில் மஞ்சளில் விநாயகர் பிடித்து வைத்து அதற்கு குங்குமம் அருகம்புல் வைத்து வழிபட வேண்டும். விநாயகருக்கு முடிந்த நைவேத்தியம் படைத்து நாம் செய்யும் இந்த விளக்கு பூஜையின் பலன் முழுமையாக கிடைக்க வேண்டும் என விநாயகரை வேண்டிக் கொண்டு அதன் பிறகு குலதெய்வத்தையும் நவகிரகங்களையும் வணங்க வேண்டும். குத்துவிளக்கை ஏற்றி நாம் வழங்க வேண்டும். அவ்வாறு ஏற்றும்போது அதற்கான மந்திரத்தை சொல்லி ஏற்ற வேண்டும். குத்துவிளக்கிற்கு குங்குமம், அக்ஷதை, அரிசி, பூ ஆகியவற்றை கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும். அதற்கு குத்துவிளக்கு முன்பாக ஒரு வெற்றிலை வைத்து அதில் அர்ச்சனை செய்யும் குங்குமங்களை வைக்க வேண்டும். குங்குமம் எடுக்கும்போது எப்போதும் ரிஷப முத்திரையில், அதாவது மோதிர விரல், நடுவிரல் மற்றும் கட்டை விரல் ஆகியவற்றை சேர்த்து வைத்து மற்ற 2 விரல் நேராக இருக்கும்படி வைத்துக்கொள்ள வேண்டும். குங்குமத்தை எடுத்து முதல் குத்துவிளக்கின் மேல் பகுதியில் உள்ள பார்வதி தேவிக்கும், பிறகு நடுப்பகுதியில் இருக்கும் மகாலட்சுமியும், கடைசியாக நடுப்பகுதியில் இருக்கும் சரஸ்வதிக்கும் வைக்க வேண்டும். பிறகுதான் குங்குமத்தை வெற்றிலையில் வைக்க வேண்டும். விளக்கு பூஜை செய்வதற்கான ஒவ்வொரு போற்றி மந்திரங்களும் சொல்லி இந்த முறையில் குங்குமத்தை எடுத்து அர்ச்சனை செய்ய வேண்டும். குங்குமத்தால் அர்ச்சனை செய்வதற்கு அக்ஷதை பூக்கள் கொண்டும் இதே போல் அர்ச்சனை செய்யலாம். முடியாதவர்கள் ஏதாவது ஒரு அர்ச்சனை மட்டும் செய்யலாம். அம்பிகைக்கு ரவிக்கை, துணி, வளையல், மஞ்சள், குங்குமம், வளையல் ஆகிய மங்கள் பொருட்களை படைத்து ஏதாவது இனிப்பு அல்லது பழங்கள் நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும். கற்பூர ஆரத்தை தீபதுபாரணை காட்டி வேண்டும். அம்பிகைக்கு அர்ச்சனை செய்த குங்குமத்தை எடுத்து வைத்து அதை தினமும் நெற்றியில் வைத்துள்ள அம்பிகையின் அருள் எப்போதும் கிடைக்கும். ஆடி முதல் நாள் வழிபட முடியாதவர்கள் கூட ஆடி வெள்ளி என்று இப்படி வழிபட்டு அம்பிகையை வீட்டிற்கு அழைக்கலாம். விளக்கு பூஜை செய்யும்போது பெண்கள் தலையில் பின்னல் போட்டு பூ வைத்து 2 கையிலும் வளையல் அணிந்து மங்கள வடிவம் வந்து செய்ய வேண்டும்.